ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இந்த சுவிசேஷ நிகழ்ச்சியில் உங்களோடு கூட இந்த நாளில் பகிர்ந்து கொள்வதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவர் காலையிலிருந்து இந்த மாலை வரை நம்மை பாதுகாத்து அற்புதமான பாதையில் நம்மை அவர் வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார். தொடர்ச்சியாய் அவரே நம்மை வழிநடத்துவதற்கு உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். எனவே தேவனோடு இணைந்து வாழவும், தேவனை உறுதியை பற்றி கொள்ளவும், நம்மை நாமே அர்ப்பணித்துக் கொள்ளும் போது ஆண்டவர் மேன்மையான காரியங்களை செய்து நம்மை தெளிவான பாதையில் அவரே வழிநடத்துவதற்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சுவிசேஷம் தொடர்ந்து உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. ஊழியர்களாக இணைந்து இந்த நிகழ்ச்சியில் கர்த்தருடைய வசனங்களை விதைத்து வருகிறோம். ஆனால் ஊழியர்களுடைய பிஸி ஷெடியூல் நிமித்தமாக எல்லாரும் ஒன்று கூடி வந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் வருகிற வாரங்களில் தொடர்ச்சியாய் இணைந்து தேவனுடைய வசனங்களை பேசுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார். ஆனால் இந்த நிகழ்ச்சியில் நம் மத்தியில் ரெவரண்ட் ஜான் பீட்டர் ஐயா தன் நேரத்தை ஒதுக்கி நம் மத்தியில் கடந்து வந்திருக்கிறாங்க. அவங்க நம்ம மத்தியில் இருப்பது நமக்கு மிகுந்த சந்தோஷம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர், ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து இந்த சுவிசேஷ நிகழ்ச்சியை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த சுவிசேஷ நிகழ்ச்சியில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் முடித்துட்டு, மார்க் எழுதின சுவிசேஷத்தை முடித்துவிட்டு, லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் வரை நாம் தியானித்திருக்கிறோம். போன முறை நீங்கள் பார்த்தீங்கன்னா, போன பகுதியில் நாம் இயேசு கிறிஸ்துக்கிட்ட வந்து பரிசேயர்கள் உபவாசத்தை குறித்து கேட்டதும் அவர் என்ன பதில் சொன்னார் என்பதையும் போன பகுதியில் நாம் பார்த்துருக்கிறோம். இந்த பகுதியில் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, அவர் ஓய்வு நாளை குறித்து அவர் பேசுகிறதை தொடர்ந்து அவர்கள் பின்பற்றி வந்து அவர்கிட்ட கேட்ட காரியங்கள், அதே பரிசேயர்கள் தான் அவர்கிட்ட கேட்ட காரியங்களுக்கு அவர்களுக்கு என்ன பதில் சொல்லுகிறார் என்பதை இந்த இடத்தில் பதிவிடப்பட்டிருக்கிறது. அந்த காரியத்தை இந்த நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம். எனவே இந்த சுவிசேஷ நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் தொடர்ந்து வசனத்தை தெரிந்து கொள்ளுங்கள், வசனத்தை அறிந்து கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்தி வழிநடத்துவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். ஆண்டவர் தம்முடைய கிருபைகளை நம்முடைய வாழ்க்கையில வழங்க பண்ணுவார். இந்த பகுதியில் உள்ள காரியங்கள் இந்த நேரத்தில் நாம் தியானிக்க போகிறோம். நாம் நேரடியாக நிகழ்ச்சிக்கு போக போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரை பார்க்க போகிறோம். மீண்டும் இந்த வார்த்தைகளை சொல்லுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற உணர்வுகளுக்காக கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் இந்த வார்த்தைகளை எடுத்து ஒரு சரித்திரபூர்வமாகவோ பிரசங்க வடிவிலோ பைபிள் ஸ்டடி வேத ஆராய்ச்சியாகவோ அப்படி நாம் இதை தொகுத்து பேசவில்லை. அப்படின்னா ஒரே வார்த்தையை உங்களுக்கு சொல்லுவோம், வேறு வேறு விளக்கங்களை சொல்லுவோம். இப்போ நம்முடைய நோக்கம் என்ன? ஒரு பகுதியை படித்து அதிலுள்ள விஷயங்களை சுலபமாக இதை காண்கிறவர்கள் புரிந்து கொண்டு, அதே நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையை எந்த அளவுக்கு தெளிவாக்கி கொள்ள வேண்டும் என்கிற விஷயங்களை அந்த கண்ணோட்டத்தோடு இந்த வார்த்தைகள் உங்களுக்கு வார்த்தை வார்த்தையாய் சொல்லப்படுகிறது. நீங்கள் ஒரு இதில் தொடர்ந்து படிக்கும்போது என்ன கவனிக்கிறோன்னா, நாட்கள், நாள் 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 அப்படிங்க வருவதை பார்க்க முடியும். முதல் வசனத்திலே பார்க்குறோம், பஸ்கா பண்டிகையின் 2ஆம் நாள் அங்கே வருது. நாளைக்கு பின் வந்த முதலாம் ஓய்வு நாள். அப்போ பைபிளில் வந்து பஸ்கா பண்டிகை, இதுக்கு முந்தின வார்த்தைகளை பார்த்தோம், பழைய புதியன்னு. பழைய ஏற்பாட்டில் பஸ்கா பண்டிகைகளை குறித்த விவரங்கள் அங்கே தான் அதிகமாக பார்க்க முடியும். அதை இங்கேயும் பஸ்கா பண்டிகைன்னு உச்சரிக்கப்படுகிறது. அப்போ பஸ்கா பண்டிகை ஆண்டவர் இயேசு கூட பார்த்தீங்கன்னா, இதே லூக்காவில் அந்த முதல் அதிகாரத்தை படித்து பார்த்தால் பஸ்கா பண்டிகையில் அவர் எருசலேமுக்கு போனார்னு சொல்லியிருக்கோம். பண்டிகை. அப்போ அந்த பஸ்கா பண்டிகை இப்போ வருது. அதில் 2ஆம் நாளுக்கு பின் வந்த முதலாம் ஓய்வு நாள். 2ஆம் நாள் 2 நாள், முதலாம் ஓய்வு நாள்னா, ஓய்வு நாள் என்பது யூதர்கள் கொண்டாடுகிற அந்த பின்பற்றுகிற நாள் எது? ஓய்வு நாள் சனிக்கிழமை தான். அது வெள்ளிக்கிழமை சாயந்தரம் தொடங்குவாங்க, சனிக்கிழமை. இன்றைக்கும் அதை பயன்படுத்துறவங்க இருக்காங்க. வெள்ளிக்கிழமை சாயந்தரத்திலிருந்து சனிக்கிழமை சாயந்தரம் வரை அவங்க அந்த ஓய்வு. நாம ஏன் அதை பண்ணலன்னு சொன்னா, ஆண்டவர் வந்து அதை தன்னுடைய மரணத்தின் மூலம் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து உயிர்த்தெழுந்த நாளை நாம் ஆராதிக்கிறோம். இப்ப வாரத்தின் முதல் நாள் அப்படின்னு வர்றதுனால நம்ம வந்து ஆண்டவர் வந்து அதை ஒழிக்கல.
ஒரு புதிய வழியை திறக்க வந்தார். அதனால ஞாயிற்றுக்கிழமை என்று அதை நாம அனுசரித்து கொண்டிருக்கிறோம். நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறார். எந்த நாளிலும் ஆண்டவரை தேடலாம். எந்த நாள், திங்கள் இருக்கலாம், செவ்வாய், 7 நாளும் நாம பண்ணலாம். இதுல தான் இல்ல. ஆனா அவங்க இப்படி ஒரு முறைய வச்சிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது ஒண்ணு நடந்தது. பயிர் வழியே நடந்து போறாங்க. அவருடைய சீஷர்கள் கதிர்களை கொய்து கைகளினால் நிமிட்டி தின்றார்கள். பசி எடுக்கிறதும் ஒரு புறம் இருக்கு. பொதுவா நீங்க சில தோட்டத்தின் பக்கம் போனீங்கன்னா சில பழ வகைகள் இருக்கும், சில காய்கள் எல்லாம் இருக்கும். அது யார் தோட்டமா கூட இருக்கட்டும், அதை பார்த்த உடனே அவங்க போயிட்டு ஒண்ணு தோட்டக்காரங்களும் தப்பா எடுக்க மாட்டாங்க. பயிர் வகையெல்லாம், கேழ்வரகோ சோளமோ அதை போலெல்லாம் தப்பா எடுக்க மாட்டாங்க. இந்த மாமரம், தேங்காய், வேற வேற அது அந்த தோட்டக்காரங்கன்னு அப்போ கூட என்ன செய்வாங்கன்னா, ஏய் அப்படி சத்தம் தான் போடுவாங்க. அவங்களுக்கு தெரியும், சரி இவ்வளவு பழம் இருக்கு, ஒன்று எடுத்து சாப்பிட்டா என்ன ஆகிட போகுது. அது யாரும் ரொம்ப மோசமானவங்க சிலர் தான் இருப்பாங்க. மனித நேயம் உள்ளவங்க பரவாயில்ல சாப்பிட்டு போகட்டும் அப்படின்னு. இப்போ இவங்க தோட்டத்தின் அந்த வழியா போகும்போது அந்த கேழ்வரகை பார்த்தாங்க. கேழ்வரகு அதை பயிர் வழியே போகும்போது அந்த கதிரை கிள்ளி கையினால நிமிட்டி சாப்பிடுறாங்க. நாமெல்லாம் என்ன பண்ணுவோம், எடுத்துட்டு வந்து நெருப்புல காட்டி அது ஒரு டேஸ்ட். நம்ம வீட்டில் செஞ்சு கொடுப்பாங்க. நமக்கெல்லாம் அவ்வளோ பொறுமை இல்லை. ஆண்களுக்கு அவ்வளோ பொறுமை இல்லை. வீட்டில் உள்ள சகோதரிகள் எனக்கெல்லாம் அவங்க கடலையா இருக்கட்டும் உரிச்சு கொடுத்தாதான் நான் சாப்பிடுவேன். இப்போவும் சரி, கேழ்வரகு இருக்கட்டும், அந்த சீசன் வரும்போது யாராவது கொண்டு வந்து கொடுப்பாங்க, நெருப்பில் காட்டி அதை கொடுப்பாங்க. அது ஆனால் இங்கே அது வாய்ப்பு இல்லை. அது அந்த ஒரு இயற்கை, அது செய்ய வேண்டிய காரியம்தான். சாப்பிட்டாங்க. இப்போ அதை கூட பாருங்க, 2ஆம் வசனத்துல பரிசேயரில் சிலர், அதாவது ஏற்கனவே போன பகுதியில் நம்ம தியானிச்ச மாதிரி அங்கே ஏற்கனவே பரிசேயர்கள் கேள்வி கேட்டாங்க, இவரை பின்பற்றி கொண்டே வராங்க. இப்போ அடுத்த ஒரு காரியத்தை அவர்கிட்ட கண்டுபிடிக்கிறாங்க. அதான் எப்படியாயின்னு இவரை ஒரு வலையில மாட்டி ஒரு குற்றப்படுத்தணும் அப்படின்றதுக்காக இவரை நோக்கமே இவரை ஃப்ரீடமா விடக்கூடாது. சிலர் என்ன பண்ணுவாங்க, எப்ப பாரு கேள்வி கேட்டு குற்றப்படுத்தினா சனியனுங்க போயிடலாம், நாம இதுங்க கிட்ட நாம வாழுறத விட. ஆனா இவர் அதுக்காக வரலையே, எதிர்த்து போராடி அவங்க திட்டங்களை நாசம் பண்ணணும் இல்லை, அவங்களுடைய அந்த பழைய தீர்மானம் தெய்வீக திட்டத்தை வேறு விதமா உபயோகப்படுத்துறாங்க. சட்டம் தெரியும், வேத சட்டம், ஆனா அதை அவங்க சரியா கையாளல. அதனால அதை கொஞ்சம் இவருடைய செயல் வாயில அவங்க திருந்தி வாழ்வாங்கிறதுனாலதான் இவர் நடைமுறைப்படுத்துகிறார். இது அவங்களுக்கு விளங்கல, அதனால கூடவே குற்றப்படுத்த ஆரம்பிக்கிறார்கள். இப்போ பாருங்க, ஜெபிக்கிறவங்க உபவாசிக்கிறவங்க குற்றச்சாட்ட மாட்டாங்களா? ஆமா, ஜெபிக்கிறவங்க உபவாசிக்கிறவங்க யாரோட தொடர்பில் இருக்கிறாங்க? ஆண்டவரோட தொடர்பு. அப்ப தேவனுடைய தொடர்பில் இருக்கிறவங்க மனிதனை கண்டுக்கவே மாட்டாங்க. அந்த கான்சென்ட்ரேஷன் இருக்கவே இருக்காது. தெளிவு தெய்வத்தை நோக்கி இருக்கும். அப்ப அந்த மற்றவங்க பண்ற அந்த சின்ன சின்ன காரியத்தை குறித்து அதை கவனம் செலுத்த மாட்டாங்க. அப்ப இவங்க பெயர் அளவிலே இருந்தாங்களே தவிர தெய்வீக காரியத்துல ஆழமாக போகல. அதனாலதான் இது ஒரு காரியமா, அது என்ன நாளாம், 2ஆம் வசனத்துல ஓய்வு நாளில் செய்ய தகாததை நீங்கள் ஏன் செய்கிறீர்கள் என்று கேட்டார்கள். இவங்க உபவாசித்து ஜபித்தவங்க தானே, இவங்க சீஷர்கள் அதை செய்தவங்க தானே. அது அப்ப இங்க வந்த உடனே ஓய்வு நாள், அதுக்கு ஆண்டவர் அழகா விளக்கம் கொடுக்கிறாரு. இதை ஏன் செய்யறாங்க அப்படின்னு கேட்டாங்க. இப்ப அவங்களுடைய நோக்கம் எல்லாம் அந்த உள்ளான ஒரு மனித பண்பு இல்லை, ஒரு மனுஷனுடைய உணர்வுகளை புரிஞ்சிக்க தெரியல. இன்னைக்கு அப்படிதான் இருக்காங்க. சின்னது ஒரு சின்ன காரியம் இவங்க, ஆண்டவர் அது கூட விளக்கம் கொடுத்துருக்காரோ, உன் கண்ணுல உத்தரத்தை வச்சிருக்கிற இவ்வளவு பெரிய காரியம் உனக்குள்ள இருக்கு, பாவம் ஏதோ சின்னத்த காரியத்துல தவறிட்டான், ஒரு சிறிய காரியம் இருக்கு, உனக்குள்ள இருக்கிற காரியத்தை நீ யோசிக்காம நீ அதுல கவனம் வச்சு நேரத்தை செலவழிக்கிறிய அப்படின்னு அவர் உபதேசிக்கும் போது சொல்லி காட்டிருக்கிறார். உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை நீ பார்க்காம மற்றவன் கண்ணில் இருக்கிற சிறிய துரும்பு
ஃபூன்னு ஊதுனாலே அந்த துரும்பு அப்படியே ஓரம் வந்துடும். ஆனா நீ இப்போ உன் கண்ணில் பெருசு இருக்கு, அதை வெட்டி எடுக்கணும்ப்பா. இது எத்தனை முறை ஆண்டவர் பல விதத்துல உணர்த்தி காட்டுகிறார். அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சில ஜனங்கள் வந்து அதை திருந்தவே இல்லை, உணரவே இல்லை. அப்போ அவர் ஆண்டவர் அவங்க அதை கேட்ட பிறகு சொல்றாரு 3ஆம் வசனத்துல, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக. ஆண்டவர் வந்து அதான் ஒரு பெரிய பியூட்டி, பதில் கொடுத்துக்கிட்டே போய்கிட்டு இருக்காரு. டேய் போங்கடா அப்படின்னு சொல்லல. ஏன் வேலையை ஏன் பின்னாடி சுத்த ஒன்ன யாருக்கு வர சொன்னாங்க? சாபத் அன்னைக்கு ஏன் பின்னாடி ஏன் சுத்தினுக்கிற, நீ போய் உன் வேலையை பாருன்னு சொல்லி இருக்கலாம். அதை சொல்லலாம. ஓய்வு நாள்னு சொன்னேன். ஓய்வு நாள்ல நீ என்ன செஞ்சிருக்கணும்? ஓய்ந்திருக்கணும். நீ ஏன் பிரயாணப்படுற? நல்ல பாயிண்ட் அது. எனக்கு அது வரல. ஓய்வு நாள் இடத்துல தானே நீ இருக்கணும். அப்ப நீ வந்து பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கிற. அப்ப ஆண்டவர் அதை கூட சொல்லல, டீசெண்டா பதில். அதான் எப்பவுமே கொஞ்சம் நல்ல தெளிவா இருக்கிறவங்க முரட்டுத்தனமா பதில் சொல்ல மாட்டாங்க. இந்த ஒரு மாதிரி தெளிவு தெரியாதவங்க தான் முரட்டுத்தனமா அப்படியெல்லாம் பண்ணுவாங்க. ஆனா கொஞ்சம் உஷாரா இருக்கிறவங்க, ஞானமா இருக்கிறவங்க, அந்த தங்களுடைய தன்மை, ஒருத்தவங்க பேசும்போது அவங்களுடைய தன்மை விளங்குமே, அந்த பேச்சிலேயே அவங்களுடைய குணம், அவங்க உள்ளத்துல எதை வளர்த்து வச்சிருக்காங்க என்பதை புரிந்து கொள்ளலாம். அப்போ அவங்க கேட்கிற கேள்விக்கும் இவர் கொடுக்கிற பதிலுக்கும் வித்தியாசம் இருக்கு பாருங்க. என்ன சொல்றாரு? தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் பசியாய் இருந்தபோது செய்ததை நீங்கள் வாசிக்கவில்லையா? தெரியும், அதை மறந்துருக்காங்க. ஏன்னா வெறும் சொல்லு மட்டும்தானே, செயல் இல்லையா? ஆமா, சில பேர் பாஸ்டர் இந்த நாட்களில் கூட வேதாகமம் வேதத்தை போதிக்கிறவர்களும் சரி, அதிலே இப்போ நீங்களாம் வந்து ரொம்ப மூத்தவர்களாய் அந்த நாட்களிலிருந்தே வேதத்தை வைத்து பிரசங்கம் பண்ணி ஏறக்குறைய நிறைய காரியங்கள் தெரிந்தாலும் ஒரு சில காரியங்களில் நமக்கு தெரியாத சில விஷயங்கள் வேதத்தில் இருக்குது. ஆனால் கூடுமான அளவுக்கு எல்லாவற்றையும் தெரிந்து வச்சிருப்பாங்க. ஆனால் இவர்கள் அந்த நாட்களிலே இவர்கள் போய் தியானிக்க வேண்டிய அந்த பகுதிகளை தியானிக்காம, அவங்களுக்கு அதை குறித்து தெரியல அதிகமாக. ஆனாலும் அந்த ஆசாரிய பணியில் அந்த பரிசேயராக அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்னன்றது தெரியாத ஒரு சூழ்நிலையில தான் இங்கே காணப்படுது. அப்போ ஆண்டவர் ஒரு காரியம் சுட்டி காட்டுறாரு. இப்போ இந்த பொறுப்பில் இருக்கிறவங்க இவங்க கிட்ட இந்த முழுமையான பைபிள் இல்லை. அன்றைக்கு அவர்கள் பின்பற்ற வேண்டிய அளவுக்கு அவர்களுக்கு சட்ட புத்தகங்கள், அதாவது மல்கியா தீர்க்கதரிசன புத்தகம் வரை அவர்களுக்கு நூலாக இருந்தது. அதை வாசித்திருக்கணும். ஆமா. அப்ப அங்க ஒரு காரியம் சுட்டி காட்டுறாரு. ஒரு நம்ம இந்த தெய்வீக பயத்துல இருக்கிறவங்க, இன்னைக்கு கிறிஸ்தவங்க, அன்றைக்கு யூதர்களோ இஸ்ரவேலர்களோ அன்னைக்கு இந்த வழியை பின்பற்றுறவங்க, அவங்க பைபிள் படிச்சிருக்கணும், அன்றைய வேதத்தை வாசித்திருக்கணும். அந்த வேதத்துல அதிகமா வாசித்து கற்றுக் கொடுக்கிறவங்க யாருன்னா வேதப்பாரகர். அவங்களும் இந்த கூட்டத்துல சேர்ந்துக்கிறாங்க. இந்த பரிசேயர் யாருன்னா அவர்கள் கற்றுக் கொடுப்பதை இவர்களும் படிக்கணும், புரிந்து கொண்டு அதன்படி நடக்கணும். அதுக்குதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க இப்படியே சுத்திக்கிட்டு இருக்கீங்களே, நீங்க வாசிக்கவில்லையா? இதை நீங்க வாசித்திருந்தீங்கன்னா இதை போல ஒரு கேள்வியை நீங்க கேட்க மாட்டீங்க. அப்ப அந்த இடத்துல அந்த காரியத்தை சுட்டி காட்டுறாரு. நீங்க வாசிக்கலையா? அவன் தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து ஆசாரியர் மாத்திரம் தவிர வேறு ஒருவரும் புசிக்கத்தகாத தேவ சமூகத்து அப்பங்களை கேட்டு வாங்கி, எங்களுக்கு பசியா இருக்கு. அப்போ ஒரு மனுஷன் பசி இருக்கும்போது, தாகமா இருக்கும்போது அவனுக்கு கண்டிப்பா அடக்க முடியாது. அந்த தாகத்தை தீர்த்துக்கணும். தண்ணி பசியா இருக்கும்போது ஏதாவது ஒண்ணு சாப்பிடணும். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, அப்படி பசி வந்த நேரத்துல தேவ சமூகத்தை அப்ப ஆசாரியர் மட்டும்தான் சாப்பிடணும். அப்ப அந்த பசி நேரத்துல தாவீது அங்க போயிட்டு தான் கூட இருந்த ஆட்களுக்கு கேட்ட போது அவங்க சாப்பிட்டாங்க. அதுதான் இப்போ அந்த இடத்துல ஆசாரியனா பணியாற்றக்கூடியவர் ஒரு லேவி கோத்திரத்தை சார்ந்தவர். அவர் மாத்திரம் நின்று தேவனுக்காக பணி செய்ய வேண்டிய ஒரு இடத்துல யூதா கோத்திரத்திலிருந்து வந்த ஒரு ராஜாவா இருந்தாலும் அதிகாரியா இருந்தாலும் அவர் பிரவேசிக்க கூடாத இந்த இடத்துக்குள் பிரவேசித்து தேவனுக்கு முன்பதாய் வைக்கப்பட்டிருக்கிற அவைகளை எடுத்து அவர் சாப்பிடுகிறதை அவர் சுட்டி காண்பிக்கிறார். ஆனா தாவீதின் குமாரன் அவங்களுக்கு தெரியல. அதுதான் தெரியல. இங்க தாவீதுன்னு ஒரு வார்த்தையை உச்சரிக்கிறார். ஆனா இந்த வார்த்தையை சொல்லுகிறவர் தாவீதின் குமாரன். இவர் தான் அந்த தாவீது வழியில வந்து ஒரு மிகப்பெரிய ஆட்சியாளராய் ராஜாவாய் மாற போறார்னு அங்க உள்ளவங்களுக்கு தெரியல. ஆனா எழுதப்பட்டிருக்கு வேதத்துல. அந்த அன்னைக்கு அவங்களுக்கு அதை புரியவில்லை. அதனால அவ்வப்போது இவர் சொல்லி அவர்களை
தெளிவாக்கி கொண்டிருக்கிறார். இது எங்க பார்க்கிறோம்? 1 சாமுவேல் 21 அதிகாரத்துல இந்த பகுதியை நாம பார்க்க முடியும். 1 சாமுவேல் 21 இந்த சம்பவத்தை. அப்போ அப்படி பார்த்தால் இயேசு கிறிஸ்து அவர் படிச்சிருக்காரு. ஆமா, நீங்களும் முன்னாடி வழிகாட்டிங்க, நீங்கள் அதை வாசித்திருந்தா இதை போல கேள்வியே கேட்க மாட்டீங்க. அப்ப இயேசு கிறிஸ்து சின்ன வயசுலேயே ஃபுல்லா படிச்சிருக்கிறாரு, எல்லாத்தையும் தெளிவா. அவர் மனுஷனா வந்தாலும் தேவன் மனிதனா வந்தாலும் அவர் எல்லாம் அப்படியே அதை உள்ளத்துல வச்சுக்கல. அவர் படிச்சிருக்காரு, வேதத்தை படித்தார். அதுக்கு அடுத்து 4ஆம் வசனத்துல அத இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்றாரு. தான் புசித்ததும் அன்றி தன்னுடனே கூட இருந்தவர்களுக்கும் கொடுத்தானே என்று சொல்றப்ப தாவீதுக்கு தெரியுமே. ஏன்னா இந்த தாவீதை தான் ஆண்டவர் சாட்சியா சொன்னார், அவனுடைய சந்ததியை குறித்து சொன்னார். இவனுடைய சந்ததி ராஜ்யபாரம் பண்ணணும், தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனா இருப்பான்னு அவனை குறித்து சொல்லி இருக்கு. அப்ப தாவீது தப்பு பண்ணி இருப்பாரா? இது ஓய்வு நாளாச்ச, இந்த ஓய்வு நாள்ல இதை சாப்பிட்டா ஆண்டவர் அடிச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப சரி யாருமே சாப்பிடுறது இல்லையா யூதர்கள்? அன்னைக்கு யூதர்கள் பசி இருக்கும்போது ஓய்வு நாள்ல சாப்பிட்டுருக்க மாட்டாங்க? சாப்பிட்டுருப்பாங்க. அதாவது அவங்க தெரியாத சாப்பிட்டுருக்காங்க, இவங்க டைரக்டாவே செய்யறதுனால அவங்க கண்களுக்கு அது பசி. ஆமா, பசி யாருக்கும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால அவங்களுக்கு சொல்றாரு, தாவீது சாப்பிட்டாருப்பா, கூட இருந்தவங்களும் சாப்பிட்டாங்க. அவங்க எங்க சாப்பிட்டாங்கன்னு சொன்னா ஆலயத்தில் இருந்ததை சாப்பிட்டாங்க, தேவ சமூகத்தில் இருந்த அப்பத்தை சாப்பிட்டாங்க, அந்த ஷோ பிரெட் சாப்பிட்டாங்க அவங்க. அது யாரு முக்கியம்? அவங்க மட்டும்தான் சாப்பிடணும். ஆனா இங்க போனவங்க அதை எடுக்க வேண்டாம், ஆனா அதையே சாப்பிட்டாங்க. நீங்க தோட்டத்துல இருக்கிற இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு அதை அறுத்து போட்டுருவாங்க, அந்த கதிரை மட்டும் எடுத்துருவாங்க, காஞ்சி போகிறது. அப்போ ஒரு பசிக்கு இல்லைன்னா அது என்ன பிரயோஜனப்பா? அத்தி மரத்தை சபித்தாரு. ஒரு மனுஷனுக்கு பசி கிள்ளுது, அந்த பசிக்கு தேவையில்லாத அங்க கூட அவங்கள அடிச்சுதான் ஆண்டவர் பேசுறாரு. அத்தி மரத்தின் தன்மை குறித்து ஏன் இப்ப நாம சொல்லுவோம் அத்தி மரத்தின் காலம் இல்லாததெல்லாம்னு ஒரு கருத்து இருக்கு. அத்தி மர இலை இருந்தால் கண்டிப்பா அது என்ன செய்யணுமா? கனி கொடுத்தாகணும். அத்திப்பழ காலம் இராததினால் அப்படின்னா அந்த அத்தி மரம் அன்னைக்கு இலை விட்டுருக்காது. அப்ப அந்த இலை இருந்ததுன்னா கட்டாயம் பூ இருக்கணும், பிஞ்சு இருக்கணும், காய் காய்க்கணும், பழம் கொடுக்கணும். அது சுட்டி காட்டுற நோக்கமே. இப்படிப்பட்ட கேள்வி கேட்கிற ஆட்கள் இருக்காங்க பாருங்க, பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர். ஏன்னா அந்த அத்தி மரமே, அத்தி மர தன்மையை, அந்த இஸ்ரவேலர்களின் சமுதாயத்தை, அவர்களின் காரியத்தை சுட்டி காட்டுகிற விஷயம். அப்ப இந்த இடத்தில் அதை வச்சுதான் சொல்றாரு, ஓய்வு நாள்ல இந்த ஒரு பசி, ஒரு மனுஷனுக்கு ஒரு பசிக்கு உதவாத ஒரு காரியம் என்னத்து அது இருந்து என்ன பிரயோஜனம்? இதை போய் நீ குற்றப்படுத்திக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்ட்டு அந்த விளக்கத்தை கொடுத்தார். அதுக்கு மேலும் ஆண்டவர் சொல்றாரு, மேலும் மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார் என்றார். சொல்லிட்டு சொல்றாரு, தன்னை குறித்து நீ பரிசேயனே, நீ நீ வாழ்நாள் வரைக்கும் குற்றம் சாட்டுகிற கூட்டம்தான். நான் நீ கேட்கிற கேள்விக்கு நீ புரிந்து கொண்டு வாழணும்னு உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆனா நான் உங்களை போல அல்ல. நான் யாருன்னு எனக்கு தெரியும், நான் எங்க இருந்தேன்னு தெரியும், ஏன் இந்த பூமிக்கு வந்தேன்னு தெரியும். அப்ப வந்த பிறகு நான் என்ன சொல்றாரு, மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும், நான் ஓய்வு நாள் அழிக்க வரவில்லை, ஓய்வு நாளே எனக்காக தான், ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறேன். அதான் நான் இங்கே தான் இருக்கிறேன், இப்ப உங்க நடுவில் இருக்கிறேன். அந்த ஓய்வு நாளே எனக்காக தான் நியமிக்கப்பட்டு, உண்டாக்கின நாளே நான் தான். நான் அதான் சொல்றேன், இந்த நாட்களை உண்டாக்கினதை நான் தான். அதனால அதை புரியாது நீங்க பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இந்த ஓய்வு நாள்ல கீழே வருது அடுத்த சம்பவங்கள். அந்த ஓய்வு நாளை குறித்து அழுத்தமா சொல்லி வராரு. அப்போ ஓய்வு நாள் இருக்கும்போது ஒரு பசிக்காக சாப்பிடுவதோ, ஒரு தாகத்துக்காக தண்ணீர் கொடுப்பதோ அது ஒன்றும் பாவம்
இல்ல, அவன் அந்த பசிக்கு கொஞ்சம் சாப்பிட்டாதான் அடுத்த அந்த ஓய்வு நாளை கடைபிடிப்பான், பிரமாணத்தை கை கொள்ளுவான், கடவுளுக்காக வாழுவான். அதனால இதையே மேலோட்டமான காரியத்தை நீங்க பார்த்துக்கிட்டு இல்லாம உங்களுக்குள்ளான ஒரு வாழ்க்கை இருக்கு, அந்த வாழ்க்கையில கவனம் வைத்து வாழ்க்கையில முன்னேறுங்க. இன்னைக்கு கூட ஆலயங்களில், சபைகள்ல, மற்ற இடங்கள்ல பெரிய பெரிய தவறுகள் பண்ணுவாங்க. அதையெல்லாம் ஒரு பெருசா அதை அப்படியே மூடி மறைச்சு தாங்களே செய்கிறவங்க. ஆனால் ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ணியிருப்பாங்க, ஒரு சிறிய காரியம், அதை பெருசு பண்ணிட்டு அதை அந்த ஆத்மா வளர முடியாதபடிக்கு செய்கிற காரியத்தெல்லாம் நாம் பார்க்க முடியும். அதனால் ஆண்டவர் ஒரு பாவம்னு சொன்னால் சின்னதோ பெருசாக அதுன்னு இல்லை, நீ தேவையில்லாததில் கவனம் செலுத்தாமல் இதை விட கவனிக்க வேண்டிய பெரிய காரியம் இருக்குது, கவனம் வச்சு உன் ஆத்மாவை கெடுத்துக்காமல் காத்துக்காப்பா என்கிற உணர்வில் ஆண்டவர் இந்த காரியங்களெல்லாம் விளக்கி சொல்லுவதை பார்க்க முடியும். ஆண்டவர் படைத்த எல்லா நாளும் விசேஷமானது தான். ஆனால் இந்த நாளை உண்டாக்கினவர் அதை முக்கியப்படுத்தி அதை தவறாய் புரிந்தவர்களுக்கு சரியாய் பதில் சொல்லி தெளிவுபடுத்துவதை இந்த பகுதியில் நாம் பார்க்கிறோம். அதே நேரத்தில் அன்றைக்கு ஓய்வு நாளை அவர்கள் ஓய்வு நாளை கடைபிடிக்க கூடாதுங்கிற அந்த ஓய்வு நாளை குறித்த விளக்கம் சொன்னாலும், இன்றைக்கு இதை தியானிக்கும் போது ஓய்வு நாள் என்று அழைக்கப்படுகிற நமக்கு ஞாயிற்றுக்கிழமை அதை கண்டிப்பாக சாப்பிடக்கூடாதுங்கிறதில்ல, அதெல்லாம் செய்யலாம். ஆனால் ஓய்வு நாளை கடைபிடிக்க வேண்டும். அந்த நாளை ஆராதிப்பது, ஆண்டவரை தேடுவது, அவரை மகிமைப்படுத்துவது, அதை முக்கியப்படுத்தி வாழ வேண்டும் என்பதையும் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2வது ஓய்வு நாள்னு சொல்லப்படுகிறது. 1வது ஓய்வு நாளில் இவங்க வேறு பகுதியில் இருக்கிறாங்க, 2வது ஓய்வு நாளில் தான் இந்த சம்பவம் நடக்கிறது. ஏன்னா அடுத்த பகுதி வரும்போது இன்னொரு அடுத்த ஓய்வு நாள் என்பதாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த ஓய்வு நாள்களில் நடக்கிற காரியங்கள் எல்லாம் தொடர்ச்சி அந்த லூக்கா தன்னுடைய பகுதியில் எழுதி காண்பிக்கிறதை வேதாகமத்தில் பார்க்கிறோம். இந்த இடத்துல ரொம்ப தெளிவாக ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்தான் ஓய்வு நாளின் தேவனாக இருக்கிறார் என்பதை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவருக்குத்தான் ஆராதனை, அவருக்குத்தான் மகிமை, அவருக்குத்தான் துதி. அவரே கூட இருக்கிறார். அவரே இந்த காரியத்தை அவர்களுக்கு விளக்கி சொன்னதை இந்த பகுதியில் ரொம்ப தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. எனவே பகுதி பகுதியாக நம்ம ஆராய்வதற்கும் பகுதி பகுதியாக பேசுவதற்கும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். மீதியான இருக்கிற காரியங்களை நாம் அடுத்த பகுதியில் நாம் பார்க்க போகிறோம். எனவே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் தொடர்ச்சியாய் வசனத்தை தியானிங்கள். இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று தெளிவாய் எழுதப்பட்டிருக்கிறது. வசனத்தை கை கொள்ளுங்கள், வசனத்தோடு கூட நடங்கள், வசனமானவர் வேகமாய் வெளிப்பட போகிறார். ஒருவேளை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளலைன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்போது இதில் அறிவிக்க வேண்டிய சத்தியங்கள் எல்லாம் நீங்கள் தெரிந்து கொண்டு கிறிஸ்துவுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் வாழ்க்கையை வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார். மீதியான பகுதிகளோடு கூட அடுத்த பகுதியில் நாம் பார்க்க போகிறோம். அதுவரை நாங்கள் உங்ககிட்ட விடை பெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.